இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்துட்டு ரெகுலர் பேசிஸ்ல ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரஷன் ஆகி, அதையே வந்துட்டு ஒரு கில்ட்டா ஃபார்ம் ஆகி, நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழல, நம்ம எதுலயுமே செட்டா இல்ல, அவங்களுக்கு அப்படி லைஃப் இருக்கு, இவங்களுக்கு இப்படி லைஃப் இருக்கு, நமக்கு அப்படி இல்ல அப்படிங்கிற மாரி இன்னைக்கு நெறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அப்படி இருக்கவங்கள ரொம்ப ஈஸியா, சூப்பரா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. இதுலேருந்து நீங்க வெளில வந்தீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்னு ஈஸியா ஒரு சின்ன சின்ன ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும். அப்படி நீங்க யாராவது டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்கிறீங்கன்னா, ரொம்பலாம் வொரி பண்ணிக்காதீங்க. நம்ம இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம். இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். லைஃப் பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ மட்டும் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னுட்டு. ஆனாலும் அதையும் மீறி ஏன் நம்ம நெகட்டிவா இருக்கோம்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட். சரிங்களா? எல்லாருமே சீக்கிரம் டிப்ரஷன், எல்லாருமே சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே சிம்பிள் ரீசன் அட்டாச்மெண்ட் மட்டும் தான். எது மேல வேணா நீங்க அட்டாச்மெண்டா இருக்கலாம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு டிப்ரஷன் ஆகுறீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வரும். ஸோ அது மேல அவ்ளோ அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனையா மாறுது. அதுவே இருந்தாலும் ஓகே, இல்லனாலும் பரவால்ல. அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நமக்கு லைஃப்ல அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் சொல்ற விஷயங்களுக்கு வேலையே இல்ல. அதுக்காக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நீங்க இம்மீடியட்டா வரணும். உடனே நீங்க அதுக்கு சேஞ்ச் ஆகி நீங்க எல்லாத்தையுமே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, பண்ணணும் தான். ஆனா அப்படி முடியலைனாலும் அதுக்கு உண்டான ப்ராசஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து இன்னும் ஈஸியா அதை இன்னும் பெட்டராவே ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஆகுதுன்னா, முதல்ல உங்களோட லைஃப வேடிக்கை பாருங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு. அதாவது நம்ம ஸ்கூல்ல இருந்திருப்போம், காலேஜ்ல இருந்திருப்போம். ஒன்ஸ் நம்ம லைஃப் தனியா அப்படின்னு என்டர் ஆகும் பொழுது சில பிரச்சனைகளை நம்மளா அதை அட்ராக்ட் பண்ணி நமக்கு தானா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு ஷெல்லுக்குள்ள அவ்வளோ நாள் நம்ம எல்லாம் இருந்திருப்போம். பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வந்தோடனே நம்ம வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஆகும் பொழுது நம்ம லைஃப்பை லீடு பண்ணும்பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பழகிறவங்க அப்படின்னுட்டு நிறைய ஆட்கள் இன்னைக்கு வந்து மனிதர்களால தானே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு ஹியூமன் டு ஹியூமன் பேசுற வார்த்தைகள், ஹியூமன் டு ஹியூமன் கொடுக்குற எமோஷனல், அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ப்ராமிசஸ், அந்த நம்பிக்கைகளை காப்பாத்தாம போறது, எமோஷனல் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அடையிறது, இப்படி நிறைய விஷயங்கள்னால நம்மளை இன்னும் சஃபர் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நீங்க அப்படி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா ரொம்ப ஈஸியா டிப்ரெஷனாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருந்தா என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்லி அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க. ஒரு மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவேர்னஸ் இருந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், ஏதோ ஒண்ணு வந்து உருப்படியா பண்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா நம்மளால அதை பண்ண முடியல, தேவையில்லாம இப்ப நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம், தேவையில்லாம நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், இது வந்து நீடிக்க போறது கிடையாதுன்னு தெரிஞ்சும் அப்படி அவேர்னஸோட இருக்கிறவங்க இன்னும் கில்ட் ஆயிருவாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாம் கில்ட்லாம் ஆக வேண்டாம். நம்மளும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். நமக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒரு சென்சஸ் வந்து 6 அறிவுல இருந்து 7, 8லாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது. ஒரு சூப்பர் பவர்லாம் அதிகம் கிடையாது. பட் அந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். அந்த கான்சியஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்ப வந்துட்டு தூக்கம் வரலையா, இல்ல ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்ணணும்னு தோணுதா, பண்ணுங்க. உங்களோட மைண்டு என்ன சொல்லுதோ அதை ஃபர்ஸ்ட் அதை கேட்டீங்கன்னா அதை பண்ண விட்டுருங்க. அலோவ் பண்ணுங்க. அது அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுவுங்க. இல்ல அதாவது நீங்க பண்ற ஒரு விஷயம் மத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அது ஒண்ணுதான் இங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணாலும் அதை உங்களோட வச்சுக்கோங்க. நீங்களே அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். ஏன்னா லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ற அளவுக்கு இம்மெச்சோர்டா இருக்க மாட்டாங்க. சோ அப்படி நமக்கே அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நீங்க வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கணும். லைஃப்ல வந்து டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படிலாம் நினைக்க தேவை கிடையாது. ஏன்னா நம்மளும் ஹியூமன் தானே. சோ நமக்கு ஏதாவது ஒரு நார்மல் சுச்சுவேஷன் இல்லாம அப்நார்மல் நெகட்டிவிட்டிஸ் வந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே இது கடந்து போயிடும், பாத்துக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், வேற எங்கேயாவது வெளில போகலாம், இல்ல வேற எதையாவது ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணுங்க. அவேர்னஸ் இல்லாம நார்மலா நீங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு முதல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க லாஸ் ஆகும். உங்களுக்கு திங்கிங் இருக்காது. ஒரு பிரெயின் வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்காது. சாப்பிட்டீங்கன்னா வந்து சாப்பாடு ஜீரணம் ஆகாது. பிசிக்கல் ஹெல்த் அது பாதிக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே நீங்க அப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்க நினைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்கிறீங்க உங்க லைஃப்ல அப்படின்னுட்டு. எப்பவுமே நமக்கு யாருக்கிட்டையாவது அடிமையா இருக்க பிடிக்குமா? பிடிக்காது. நான் ஒன்னு சொல்லி நீ அதை செய்,
நான் நில்லுனா நில்லு, நான் உட்காருனா உட்காரு, நான் என்ன தரனோ அதை தான் நீ சாப்பிடணும், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ கேட்கணும், நான் என்ன பண்றேனோ அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யாராவது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே அடிமையா தான் வாழணும், சாகிற வரைக்கும் இவனுக்கு நம்ம அடிமையாவே வந்து சாகணும், இதுக்கு நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் கொடுத்தா நம்ம யாராவது சைன் போடுவோமான்னு கேட்டா பண்ண மாட்டோம். ஆனா அவேர்னஸ் இல்லாம இருக்கிறவங்க நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஓன் மைண்டு கிட்ட, உங்களோட மைண்டு தான் உங்களை அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா இருக்க வைக்குது, உங்களை யோசிக்க விடாம பண்ணுது. அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு நீங்க நெகட்டிவ் ஆகிறது, அழுகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோவப்படுறது, திட்டுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியா உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவேர்னஸ்ல இருக்கிறவங்களும் இந்த ஸ்டேஜ் 1ல இருந்தது அவேர்னஸ் இல்லாம வாழ்ந்துதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இந்த பிரச்சனையை நம்ம இப்படி டீல் பண்ணலாம், இப்படி வந்தா இதை நம்ம இப்படி பேசணும், இவங்க இப்படி பேசினாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இவ்வளவு ரிப்ளை பண்ணா போதும் அப்படின்னு எல்லாமே கத்துக்கிட்டு தான் அவங்க வந்து அவேர்னஸ் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க இங்க என்னன்னா மனசு நீங்க வைக்கணுங்க. உலகத்துல யார் சொன்னாலும் அந்த கடவுளே நேர்ல வந்து உட்கார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணிட்டு இல்ல 1 மணி நேரம் ஆறுதலா பேசிட்டு போனா கூட உங்களோட மனசு வைக்கலைன்னா, உங்களோட மைண்டு சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு செவி சாய்க்கலைன்னா அதுகிட்ட நீங்க கடைசி வரைக்கும் அடிமை வாழ்க்கையை தான் வாழணும். இதுக்கு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எந்த மாதிரியான உணர்வுகளை அதிகம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகளை திரும்ப 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 அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? நீங்க வந்து எந்த கடவுள்கிட்ட போய் சாமி கும்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா ஒரிஜினல் எமோஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன், அதை பத்தி நீங்க ரிப்பீட்டட் திங்க் பண்ண அது எப்படி சொல்றது, டைல்யூட்டே ஆகாது. நீங்க வந்துட்டு 1 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணி பாசிட்டிவா இருந்துட்டு ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ யாரையாவது பிடிச்சி நல்லா திட்டி விட்டீங்க, இல்ல யாரையாவது நினைச்சு ரொம்ப கோவமா இருக்கீங்க, நீங்க டைரக்டா போய் கூட அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம், மனசளவுல உட்கார்ந்த இடத்துல நீங்க அவங்கள நினைச்சு ஏதாவது தவறா நினைச்சு இல்ல கோவப்பட்டீங்கன்னா கூட உங்களுடைய அந்த 1 ஹவருக்கு உண்டான பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபுல்லா ட்ரைன் ஆயிரும். ஸோ இப்படிதான் இருக்கும். ஒருத்தர் பாசிட்டிவா இருப்பாங்கன்னா அவங்க 24/7 பாசிட்டிவா இருப்பாங்களேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரேஷியோ தான். பாசிட்டிவிட்டி அதிகமா இருந்ததுன்னா நெகட்டிவிட்டி அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அவங்க பார்க்க, அந்த நெகட்டிவிட்டி அஃபெக்ட் ஆனாலும் அவங்க அதை பார்க்குற விதம்ங்கிற ஒரு விஷயமும் மாறும். இங்க இது எதுவுமே நமக்கு தெரியாது, லா ஆஃப் அட்ராக்ஷனும் தெரியாது, நம்மளால வந்துட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டோம், மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருப்போம். அப்படிங்கும்பொழுது எப்படி நீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்? எல்லாருக்குமே ஆசை மட்டும்தான் இருக்குங்க. ஆசைப்பட்டதை செய்யறதுக்கான ஒரு முயற்சி எடுக்க இங்க யாருமே ரெடியா இல்லை. ஏன்னா பேசிக்கலி நம்ம எல்லாருமே சோம்பேறி ஆகிவிட்ட காரணத்தால் நம்மளோட மாற்றத்துக்கு நம்ம தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயமே இங்க கிடையாது. நான் பாட்டுக்கு இருப்பேன், அது பாட்டுக்கு எல்லாம் தானா நடக்கணும் அப்படின்னா தானா இங்க எதுவுமே நடக்காது. காத்தடிச்சாதான் நம்ம முடி கூட ஆடும். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, வேணான்னு நினைச்சாலும் சரி, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா நீங்க பாருங்க. இதெல்லாம் யார் பார்க்க முடியும்? இப்ப நான் பேசுறதெல்லாம் யாரால தெளிவா கேட்க முடியும்? அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இல்லாம நார்மலா இருக்கிறவங்களால கேட்க முடியும். அப்ப எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கேன்சருக்கு கூட இன்னைக்கு நமக்கு மருந்து இருக்கு. நம்மளால கீமோ பண்ணிக்க முடியும், ரேடியேஷன் என்ன வேணா பண்ணலாம், டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியரா டயாலிசிஸ் பண்ணி குணப்படுத்த முடியும், ஹார்ட் அட்டாக்கு மருந்து இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கெல்லாம் மருந்துங்கிறது, அது மருந்து இருக்கு, ஆனா அது வந்து நம்மளை அழிச்சிடும், பிசிக்கலா நம்மளை வந்து அழிச்சிடும். அதுக்கு பதிலா நீங்க உங்களுடைய அவேர்னஸை வளர்த்துக்கும் விதமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃபுக்காக நம்ம லைஃபை நம்ம நல்லா பார்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வித்தவுட் மெடிகேஷன்லயே உங்களால அந்த ஒரு நெகட்டிவ் சூழ்நிலையில இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். இன்னொன்னு நம்ம மறக்கிறது என்னன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பேட்டர்னுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா நம்மளால ஒரு நார்மல் மோடுக்கு வர முடியாது. ஆனா வந்துதான் ஆகணும். அது நீங்க எவ்வளவு காலம் வேணா அதுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒன் ஃபைன் டே நீங்க அதுல இருந்து வெளியில நம்ம வரணும், நம்ம லைஃப் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு மேபி எனக்கு தெரிஞ்ச லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள வந்தவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமாஸ்ல இருந்து வந்துதான் அது என்னன்னு பார்த்து அவங்க லைஃப்ல நிறைய தோல்விகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க வந்து ஒரு பியோர் சோலா மாறி இருப்பாங்க. மேக்சிமம் நம்ம பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டஃபஸ்ட் டைம்ல இருந்து வந்தவங்க எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வயசு ரொம்ப கம்மியா இருக்கும், சின்ன பசங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில அவ்வளோ ஈடுபாடா இருக்கிறது, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா பொறுப்பு இல்லாம நம்ம லைஃப் ஏன் இருக்கு, நமக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி அதை கொண்டாடணும், எப்படி அதை ப்ரைஸ் பண்ணி ஹாப்பியா வாழணுங்கிறது இல்லாம மொத்த பழிய தூக்கி, அதாவது இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா ஓவர் கில்ட்ல இருக்கு, ரொம்ப ஏமாந்து நிறைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லயும் ஓவர் அட்டாச்மெண்ட்லயுமே உங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேணாம்.
ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை வாழுங்க. உங்களுக்கு செலிபிரிட்டி ஆகி உங்களை 4 பேருக்கு தெரியணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னன்னா, ரொம்ப ஒரு விஷயத்துல ஜெயிச்சவங்க ஒரு விஷயத்த சொன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு இடம் இருக்கு இங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. என் லைஃப்ல நான் நிம்மதியா இருக்கேன். அதை நான் பண்ணுங்க, நான் நிம்மதியா இருந்தேங்க அப்படின்னு நானும் சொல்லலாம். நீங்களும் எனக்கு சொல்லலாம். நீங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம். இவ்வளவுதான். உங்களால யாரோட லைஃப் எல்லாம் மாத்த முடியும் பாசிட்டிவா? அவ்வளவு பண்ணா போதும். நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பெரிய பிரபலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவசியமே கிடையாது. மத்தவங்கள மாதிரி நம்ம இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒருத்தரும் ஒரு யூனிக்னஸ்ல தான் இருக்கும். ஸோ தேவையில்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது. அதுக்காக உங்களுக்கு இப்ப இருக்க பிரச்சனைய நீங்க பிரச்சனையா பார்க்காதீங்க. இது ஏன் வந்திருக்கு? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னுட்டு நீங்க அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனா அது நம்மள பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா மறந்துடாதீங்க, நமக்கு இருக்கிற அந்த ஒரு லைஃப்பை எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம பிறந்ததே ஹாப்பியா இருக்க மட்டும்தான். தயவு செஞ்சு அதை மறக்காதீங்க. மறந்துட்டு ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு புலம்பி செத்து அழுது கஷ்டப்பட்டு வாழ்ந்து சாகணுங்கிறதுக்கு தான் நம்ம பிறவியே எடுத்திருக்கோங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரோட மைண்டும் மாறுற அளவுக்கு இன்னைக்கு ஹியூமன்ஸ் அப்படி ஆயிட்டோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு ஜீவன் பறக்குது அப்படின்னா அது சந்தோஷமா வாழ்றதுக்கு மட்டும்தான் இறைவனால இந்த பூமியில வந்திருக்கு. அதை நம்புங்க. ஹாப்பியா இருக்கிறதுக்கு உண்டான மொத்த முயற்சியும் நீங்க எடுத்தா மட்டும்தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிற எதுவுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது. தேங்க்யூ.